இன்னைக்கு 21ஆம் சௌபாயில சொல்லி இருக்கிற கருத்துக்களை பத்தி விரிவா பார்ப்போம். ஹனுமனே, நீங்க ராமரோட வாயில் கதவோட பாதுகாவலனா இருக்கீங்க. உங்க அனுமதி இல்லாம யாராலையும் அந்த வாயில் கதவை கடந்து ராமரை அடைய முடியாதுன்னு ஹனுமனோட முக்கியத்துவத்தை பத்தி இந்த சௌபாயில குறிப்பிட்டிருக்கு. வாயில் காப்பாளர்கள் தான் உள்ள இருக்கிற தெய்வங்களை எந்தெந்த பக்தர்கள் காணலாம் அப்படிங்கறதையே டிசைட் பண்றாங்க. ராமரை பொறுத்தவரை ஹனுமன் தான் அந்த இம்பார்ட்டன்ட் ரோல்ல இருக்காங்க. பூரி ஜெகநாதன் கோயில்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது. ஹனுமான் கடலோட சப்தத்தை கூட கோவில் பிரகாரத்துக்குள்ளார அனுமதிக்கிறது இல்லையாம். ஏன்னா கடவுளோட அமைதிய அது பாதிக்க நேரும்னு. இதெல்லாம் ஜஸ்ட் ஆர்கிடெக்சுரல் ஒண்டர் தான். அது நம்ம இத்திகாசத்தோட சேர்த்து பிணைக்கிற பண்பு நமக்கு காலம் காலமா இருக்கு. சில கோயிலுக்கு நாம போவோம், ஆனா நம்மளால பகவானை பார்க்க முடியாத சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில பக்தியோட நம்ம கிராட்டிடியூட் அல்லது பிரார்த்தனைய வெளியே இருக்கிற ஹனுமானுக்கு செலுத்தினால் கூட அது ராமரை அடைஞ்சிடும்னு சூழ்நிலைனால மனம் தளராம மாற்று வழிகளை நம்ம கல்ச்சர்லயே இன்கார்பரேட் செய்திருக்கிறதன் மூலமா நமக்கு வாழ்க்கை பாடத்தை போதிச்சிருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் காரியங்களை கருத்தில் கொண்டு அதற்கு தேவையான மாற்று வழிகளை யோசிச்சா எந்த செயல்லையும் வெற்றி காணலான்ற பக்குவத்தை நமக்கு போதிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, வைகுண்டத்தோட காவலர்கள் ஜெயா விஜயாவா இருக்கட்டும், பார்வதியோட வாயில் காப்பாளரா கருதப்படும் மாயா மற்றும் லயாவா இருக்கட்டும், கடவுள் நிலைய நாம அடைய என்ன மாதிரி பண்புகள் இருக்கணும்னு விளக்கும் விதமா அமைச்சிருக்காங்க. காமாட்சி அம்மன் அல்லது பராசக்திய நாம அடையணும்னா உலக மாயை, அதாவது மாயாவை கடந்து ஆன்மீக ஞானம், அதாவது லயாவை அடைவதன் மூலமா பார்வதி என்னும் சக்திய நாம காண முடியும்னு நமக்கு உணர்த்தி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கடவுள் நிலைய நாம அடையும் பயணத்துல அகங்காரம் நமக்கு அழிவத்தான் தரும் அப்படிங்கிறது ராவணனின் சாபம் மூலமா சிவனோட வாயில் காவலரா விளங்கும் நந்தி பகவான் நமக்கு எடுத்துரைச்சிருக்காங்க. நம்ம ராமாயணத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியும் இருக்கு. ராமர் வைகுண்டம் செல்லும் தருவாய் வரும்போது யமன் அயோத்தியா உள்ள வர மறுக்கிறாங்களாம். ஏன்னா ஹனுமன் தான் ராமரோட வாயில் காவலன். அவரை தாண்டி ராமனின் உடலில் இருந்து ஆத்மாவை பிரிக்கும் எண்ணத்தோட நெருங்க முடியாது அப்படின்ற காரணத்தினால. அதன் காரணமா ராமர் வைகுண்டத்துக்கு செல்லும் தருவாயில ஹனுமனை தன்னுடைய மோதிரத்தை தேடி எடுக்கும்படி நாகலோகத்துக்கு அனுப்பிய பின்புதான் இந்த பூலோக வாழ்க்கையில இருந்து விடை பெற்று வைகுண்டத்தை அடைஞ்சாராம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வாயில் காப்பாளர்கள் நம்ம ஹிந்து சம்பிரதாயத்துல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஸ்வர்க்க நரகத்துக்கு நடுவே நாம வாழற மாதிரி நம்ம எண்ணங்களுக்குள்ளும் நல்லது கெட்டது இரண்டுமே ஒரு மெல்லிய இழைனால பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த வாயில் காப்பாளர்கள்னு சொல்லப்படுற எல்லா தெய்வங்களும் நம்ம சிந்தனைகள்ல நல்லது மட்டுமே அனுப்பிச்சு கெட்டத அண்ட விடாம பாத்துக்கிறதாகவும் ஐதீகம் இருக்கு. இது மூலமா நம்ம இன்னர் சாங்சுரிய மெயின்டைன் பண்ண இவங்க பேருதவியா இருக்காங்க. இந்த காரணத்தினாலதான் ஹனுமனை நாம ஸ்பிரிச்சுவல் ஜர்னி செய்யணும்னு நினைக்கும் போது பக்கபலமா கருதுறோம். இப்போ இந்த ஸ்லோகத்தோட ஆர்டர் வைஸ் மீனிங் ஒரு தடவை பார்த்துடலாம். ராமத்வாரே, ராமனின் கதவுகள், துமரக வாரே, உங்களை காவலாக கொண்டிருக்கிறது, ஹோதன ஆக்னா, உங்களின் அனுமதி இல்லாமல், பினுபை சாரே, யாராலும் கடக்க முடியாது அப்படின்னு ராமரோட அருளை பெற ஹனுமனின் முக்கியத்துவத்தையும் வழிகாட்டுதலையும் வலியுறுத்தும் விதமா துளசிதாசர் இந்த சௌபாயை அமைச்சிருக்காரு. நன்றி.